அஜித் அவர்களுடைய ரீசன்ட் பேட்டிகள் நீங்க எவ்வளோ உயரத்தில் கழுகு பிறந்தாலும் இறக்கி தரைக்கு தானே வரணும். காட்டுறேன். அவர் சினிமாவை ரொம்ப தள்ளி நின்று பார்க்குறாரு. தன் படத்தை பற்றி அந்த டைட்டிலை பேசுவதற்கு கூட அவருக்கு வாய் கூசுது. இந்த சினிமாவிலிருந்து எடுத்துகிட்டு போன பணத்தை போட்டு ஸ்போர்ட்ஸ் ஈடுபடுறாருல, அதை வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறார். இதுவே இந்த ஸ்போர்ட்ஸுக்கு வேற ஒருத்தர் முழுக்க முழுக்க செலவு பண்ணுறாரு, இவர் கார் மட்டும் ஓட்டிட்டு போகிறாருன்னா இதையும் பேச மாட்டார். இதே ரசிகர்கள் தானங்க அஜித்தை வளர்த்து விட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு திடீர்னு ரசிகர்கள் இப்படி இருக்கணும்னா அவன் எப்படி இருப்பான்? நானும் விஜய் மாதிரியே ஒரு கமர்ஷியல் படம் கொடுப்பேன், ஒரு டப்பாங்குத்து படம் கொடுப்பேன், ஆனால் தள்ளி நின்று அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேங்கிறது விஜய் அவர்களுக்கு கிட்டத்தட்ட சப்போர்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருந்தது. ஒரு காலத்தில் எதிரெதிர் திசையில் இவங்க நின்னாங்க, 2 காட்டு மிராண்டி கூட்டத்தை வளர்த்து விட்டாங்க. நான் அவருக்கு நல்லது தான் நினைப்பேன், அவர் எனக்கு அப்படி இப்படின்னு இப்போ சொல்லும் பொழுது அப்போ இந்த ரசிகர்கள்லாம் உடனே ஒரே நாள் ராத்திரியில் ஒன்று கூடிடணுமா? இவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்களாம், அதன் மூலமாக இவங்க சம்பளத்தை ஏற்றிப்பாங்களாம், ரசிகர்களை மோத விடுவாங்களாம், தியேட்டரில் கட்டை விட்டு பாலாபிஷேகம் எல்லாம் 2 பேரும் பண்ணிப்பாங்களாம். திடீர்னு ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்